இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி எலும்பு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம எலும்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம்லாம் அதனால ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அது கூட பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு நம்ம இதுக்கு தேவையான இது முழுகிற மாதிரி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு 5 to 6 விசில் விட்டிங்கன்னா எலும்பும் நல்லா வெந்துடும். அந்த எசன்ஸும் அந்த சூப்பும் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் இதை இறக்கிட்டு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் சர்வ் பண்ணும்போது பெப்பர் மேலே தூவி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக அண்ட் தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். உங்களுக்கு கோல்டு காஃப் இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஈஸி வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். Thank you for watching and see you in next video. Love you all.